பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை தயவு செஞ்சு படிக்க விடுங்க. உங்கள் பிள்ளைங்க மட்டும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். எங்கள் பிள்ளைங்க நாசமாக போகணுமா? இவ்வளோ நாள் தமிழக மக்களுடைய தலையில் மிளகா அரைச்சி கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களே, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் மானங்கட்டு போய் தமிழ்நாட்டில் வாழாதீங்க. சிகரெட்டை தூக்கி போட்டு லாவகமாக வாயில் பிடிச்சி காது வழியாக புகை விடக்கூடியவர் இவர் தான் செக்குலத்து செம்பல். 80களில் கல்லூரி மாணவர்களை பாதி பேரை சிகரெட் பிடிக்க வச்ச மகா உத்தமன் இவர் தான். 90களில் கல்லூரி மாணவ மாணவிகளை லிப் டு லிப் எப்படி கிஸ் அடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தவர் இவர் தான் செக்குலத்து செம்மல். படிக்க போகும் கல்லூரி மாணவிகளை ஃபுட்போர்டில் நின்று எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சினிமா மூலமாக கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். ஆட்டோவிலேயே பல்லு வேலைக்கு ஆட்டோவிலேயே குளிச்சுட்டு வரும்போதே தண்ணி அடிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர் எப்படி வரணும்னு சினிமா மூலமாக கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். எந்த ரசிகர்கள் மூலமாக கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாரோ அந்த ரசிகர்களே தனக்காக ரசிகர் மன்றம் வைக்காத, வீட்டுக்கு வராத, என்னை பார்க்க வராத, என்னோட நல்லது கெட்டது நீ எதுவும் கலந்துக்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இதை சொல்ல முடியுமா? தயவுசெய்து நான் நடித்த படத்தை பார்க்காதீங்கன்னு. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் எனதருமை விவசாய பெருமக்களே, சிறுசுகளே, பெருசுகளே, இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலர் பவுடர் பூசி வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, நான் உங்கள் சிலுக்குவார்பட்டி சிங்கம். இவர் தான். இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இவருக்கு மார்க்கெட்டே இல்லை. ஆனால் சாமியார் வேஷம் போட்டு கஞ்சா எப்படி குடிக்கிறது அப்படின்னு சினிமா மூலமாக கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். இவரும் இவங்க வீட்டு அம்மாவும் தமிழக மக்கள் தலையில் மிளகா அரித்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு கோயிலை கட்டாதீங்க, ஆஸ்பத்திரி கட்டுங்க, பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னு சொன்னது இவங்க வீட்டம்மா தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சினிமா நடிக்கிறதை விட்டுட்டு ஆஸ்பத்திரி கட்டுங்க, இலவசமாக நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, பள்ளிக்கூடம் கட்டுங்க, இலவசமாக மாணவர்களுக்கு கல்வியை கொடுங்க. ஏய் மாமா, எத்தனை வாட்டி தான் மதுரை ஜெயிலே பார்க்குறது, ஒரு நாள் புழல் ஜெயிலுக்கும் கூட்டு போமாமா அப்படின்னு சொன்னவர் இவர் தான், நம்ம பருத்தி வீரன். ஹலோ, எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு வசனம் பேச கற்றுக் கொடுத்தவர் இவர் தான், நம்ம ஆடுகள நாயகர். ராத்திரியான ஊரை பொறுக்கிறது, ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்கிறது, பெட்டி கடையில் தம் அடிக்கிறது, கல்லூரி வாசலில் போய் நிற்கிறது, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். எது சினிமா மூலமாக கற்றுக் கொடுத்தவர் இவர் தான், நம்ம தாடிக்கார புள்ள. இவர் தான் நம்ம துபாய் நாயகன். நம்பர் 14 விவேகானந்தர் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்டு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். இருப்பா, நீ சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லு. துபாய் குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டு, விவேகானந்தர் ரோடு, நம்பர் 14. இவர் தான் முருங்கைக்காய் மண்ணை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் முருங்கைக்காய் மரமே காணலையா, அதுக்கு காரணம் இவர் தான். இன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்லை, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு நான் பயப்படுறேன். ஒரு காலத்தில் இவரோட பொட்டாட்டி தமிழக மக்களுக்கெல்லாம் என்ன தலையில் என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டது இவரோட சம்சாரம் தான். அப்போ நம்ம சரத்குமார் அண்ணாச்சி தான் நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. அபூர்வ ராகங்கள் படத்தை மூலமாக அம்மா வயசில் இருக்கிறவங்க பையன் காதலிக்கிறதும், அப்பா வயசில் இருக்கிறவங்க பொண்ணு காதலிக்கிறதும் நம்ம கலாச்சாரத்தையே சினிமா மூலமாக கெடுத்து சீரழிச்சவர் இந்த மகாபாவி பாலச்சந்தர் தான். இவரை இயக்குனர் சிகரன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இயக்குனர் தகரம். நடிகை சோபா தற்கொலை பண்ணதுக்கு இது வரைக்கும் என்ன காரணம்னே யாருக்குமே தெரியல. அந்த புரியாத புதிருக்கு சொந்தக்காரு இவர் தான். வட சென்னை மக்கள்னால இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சினிமா மூலமாக அவங்கள தப்பாக காமிச்சது இவர் தான்.